தமிழக அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை. தயவு செஞ்சு இதுக்கு அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைகள் நல்ல சனிக்கிழமையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொதுமக்களா என்னோட கருத்தை நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இந்த விஜய் பங்கேற்கிற இந்த மாரி பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி குடுக்காம தயவு செஞ்சு ரத்து பண்ணுங்க. இன்னைக்கு அனாமத்தா 5, 6 உயிர்கள் பறி போயிருக்கு. அது எத்தனையோ கட்சிகள் நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ கூட்டங்கள், எவ்வளோ பொதுக்கூட்டங்கள், மாநாடு, தேர்தல் பரப்புரைகள் இந்த மாரி எவ்வளோ விஷயத்த தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஆனா இப்படி ஒரு கேவலமான, இப்படி ஒரு கொடூரமான ஒரு பரப்புரை, இப்படி ஒரு தற்குறித்தனமான பரப்புரை நான் இப்ப தான் பார்க்குறேன். ஒரு பேச்சுல சுத்தம் இல்ல, ஒரு கன்டென்ட் இல்ல, எதுவுமே இல்ல. ஆ எதுக்கு போறான்னு தெரில. மக்கள் எதுக்கு இவ்வளோ பார்க்கணும்? தன் உயிரை விட்டு பார்க்குற அளவுக்கு அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸா, இல்லை மகாத்மா காந்தியா, இல்லை தந்தை பெரியாரா, யாரு? எதுக்கு இப்படி உயிரை விட்டு இப்படி போறீங்க? உன் குடும்பத்தை எவன் பார்த்துக்கிறது? கொடி கம்பம் கார் டேமேஜ் ஆனவனுக்கே 50 நாள் 60 நாள் கழித்து செகண்ட் ஹேண்டு காருக்கு வாங்கி கொடுத்த கட்சி தவக. அதை நம்பி இப்படி உயிரை விட்டுருக்குறீங்க. உங்கள் குடும்பத்தெலாம் யார் பாப்பா? உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் யார் பாப்பா? எதுக்கு இந்த மாதிரி இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, கரூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உதவி பண்ணுறதே அரசு தான், அதே திமுக தான், அதே முதலமைச்சர் தான். இப்போ செந்தில் பாலாஜி சார் இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஸ்பத்திரியில் சுற்றிட்டு இருக்காரு. எதுக்கு இப்படி அரசுக்கு எதுக்கு இப்படி சங்கடம் கொடுக்குறீங்க? மக்களுக்கு எதுக்கு இப்படி சங்கடம் கொடுக்குறீங்க? என்ன கூட்டம், என்ன கட்சி இது? தலையேத்துறா உங்களோட எல்லாத்துக்குமாடா கூட்டம். எல்லாத்துக்கும் கூட்டம். அவன் எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன், என்னோட கனிவான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் ரத்து பண்ணுங்க தலைவரே. ஐயோ, இனிமேலாம் யாரும் சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.